ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 41 கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். மிக அருமையான வேதவசனம். இங்கே பொறுமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற மெய்யாகவே நாம் பொறுமையாக இருக்கும்போது அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். பொறுமை மிகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முக்கியமான ஒன்றாக இருக்கும். அநேகருடைய வாழ்க்கையில் பொறுமையை இழந்து அநேக ஆசீர்வாதங்களை இழந்து இருக்கிறார்கள். ஆனால் பொறுமையாக காத்திருக்கும்போது தேவன் அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படியாக பொறுமையாக காத்திருந்தபோது அவருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டிருக்கிறார். அதை தான் இந்த வேதவசனத்தில் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று தாவீது இங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதுபோல் தாவீதுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, வேதத்தில் அநேக தேவ பக்தர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக அற்புதங்களை பொறுமையாக இருக்கும்போது அவர் செய்திருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரைக்கும் ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர் பெற்றுக்கொண்டார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுபோல் யோபுடைய வாழ்க்கையில் உபத்திரவத்தில் பொறுமையாக இருந்தார். உபத்திரவப்படுகிற நேரங்களில் அவர் தேவனை மறுதலியாதபடிக்கு தேவனோடு கூட அவர் ஐக்கியமாக இருந்தார். அவர் ஒன்றும் வாயினால் போய் சொல்லாதபடிக்கு யோபு அவருடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்பது மிக அவசியமாக இருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் அநேகம் வந்தது, பாடுகள் துன்பங்கள் அநேகம் வந்த போதிலும் அவர் பொறுமையாய் காத்திருந்த இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டார். இந்த வேதத்தில் அநேக மனிதர்கள் பொறுமையாக காத்திருந்த அநேக ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், அநேக வேதனைகள் இருக்கிற சூழ்நிலையில் நான் பொறுமையை இழந்து போகாதபடிக்கு தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருக்காக நாம் பொறுமையுடன் தாவீதை போல காத்திருக்கும்போது அவர் உங்களிடமாய் சாய்ந்து உங்களுடைய கூப்பிடுதலை அவர் கேட்க அவர் உள்ளவராக இருக்கிறார். தேவன் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கும்படியாக நமது பக்கமாய் சாய்ந்து நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவராக இருக்கிறார். நாம் என்ன சொல்லுகிறோம், எந்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் நாம் பொறுமையாக இருக்கும்போது தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை, மிகுந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில், யோபுடைய வாழ்க்கையில் கொடுத்தது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி அவரை ஆசீர்வதித்து உயர்த்தினாரோ அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை அநேக தேவைகளோடு கூட அநேக விண்ணப்பங்களோடு கூட இருப்பீர்கள் என்றால் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருங்கள். மெய்யாகவே உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு வேண்டுதலுக்கும் தேவன் பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீது அவருடைய வாழ்க்கையில் பொறுமையாய் உமக்காக காத்திருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்களும் பொறுமையாக காத்திருந்து அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் ஆண்டவரே அவர்கள் பக்கமாய் சாய்ந்து அவர்களுக்காக விண்ணப்பங்களை நீர் கேட்டு பதில் கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன்.